ஹாய் குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, இன்னையோட நியூஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நேற்று நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து உரையாற்றியிருப்பாங்க. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நாடாளுமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடரில் வந்து நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து உரையாற்றுவார்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம், சரிங்களா? அதில் வந்து அவர் பேசின ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1975 ஜூன் 25 வந்து இந்தியாவில் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதை பற்றி வந்து அது வந்து ஒரு கருப்பு அத்தியாயம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதோட ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1971லேருந்து 75 வரைக்கும் யார் வந்து இந்தியாவுக்கு பிரதமராக இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி அவர்கள் தான் வந்து பிரதமராக இருந்திருப்பாங்க. அந்த டைமில் தான் வந்து எமர்ஜென்சி வந்து டிக்ளரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எதுக்காக இந்த எமர்ஜென்சியை வந்து டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1971 வந்து நம்ம இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டராக வந்து இந்திரா காந்தி அவர்களும் குடியரசுத் தலைவர் வந்து பக்ருதீன் அலி அகமது அவர்களும் வந்து இருந்திருப்பாங்க. என்ன நடந்திருக்கும், எதுக்காக இந்த எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1975 காலகட்டத்தில் வந்து என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் மேலே வந்து இவர் வந்து 1971 நடந்த அந்த தேர்தலில் வந்து முறைகேடுகள் வந்து பண்ணி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த தேர்தல் வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டு அறிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத் ஹைகோர்ட்டில், எங்கன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் ஹைகோர்ட்டில் தான் என்ன பண்ணியிருப்பார், கேஸ் வந்து அலகாபாத் ஹைகோர்ட்டில் தான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பார். கேஸ் ஃபைல் பண்ணும்போது அலகாபாத் ஹைகோர்ட்டு என்ன பண்ணிவிடுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து 1975 ஒரு 5 மாதம் தான் இருக்கும் எங்களோட பிரைம் மினிஸ்டர் பதவிக்காலம் வந்து முடிகிறதுக்கு. அப்போ வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து முறைகேடுகள் பண்ணி தான் வந்து இந்த பிரதமர் பதவிக்கு வந்து வந்திருக்காங்க. அதனால் இந்த தேர்தலும் செல்லாது, இவங்களுடைய பிரதமர் பதவி வந்து பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்த உடனேயே இந்தியாவுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப பெரிய கலவரங்களும் பொது சொத்துக்களை வந்து சேதப்படுத்துறது அப்படின்ற கலவரங்கள் வந்து நிறைய நடந்திருக்கும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வாரங்கள் வந்து டைம் கொடுப்பாங்க இந்திரா காந்தி அவர்களுக்கு. அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மேல்முறையீடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி இவங்களும் வந்து மேல்முறையீடு செய்யும் பொழுது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பிரதமர் பதவி வந்து திருப்பி கொடுத்துட்டு, ஆனால் வந்து உச்சபட்ச அதிகாரங்களை வந்து பறிச்சுக்கிட்டு சாதாரண அதிகாரங்களை மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து அப்போவுமே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கலவரங்கள் வந்து கண்ட்ரோலுக்கே வந்து வராது. இப்போது எமர்ஜென்சின்றது ஒரு 2 சுச்சுவேஷனில் வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்த முடியும். எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்தியாவுக்குள்ளே ஒரு பயங்கரவாத கலவரங்கள் நடக்கும்பொழுதோ, இல்லை இந்தியாவுக்கும் வேறு ஒரு நாட்டுக்கும் வந்து போர், அதாவது அசாதாரண சூழ்நிலையில் தான் நம்ம எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்போ வந்து இவரோட பதவியை திருப்பி உச்சநீதிமன்றம் கொடுத்துட்டது அப்புறமேட்டு கூட இந்தியாவில் அந்த கலவரம் அடங்கவே இல்லை. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் என்ன பண்ணிட்டாரு, அதை ஒரு காரணமாக யூஸ் பண்ணி ஆர்டிகல் 352 வந்து என்ன சொல்லுது, எமர்ஜென்சி ஆக்டை பற்றி சொல்லுதுங்களா, தேசிய நெருக்கடி நிலை. அதை வந்து இந்தியாவில் வந்து கலவரம் நடக்கிறத வந்து யூஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுக்காக தான் வந்து என்ன ஆச்சுன்னா இந்த அவசர நிலை பிரகடனம் வந்து அறிவிக்கப்பட்டது. இந்த ஹிஸ்ட்ரியை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இன்னையோட குறள் வந்து ரீட் பண்ணிடலாம், சரிங்களா? இந்த குறள் வந்து ஊக்கம் உடைமை அப்படின்ற அதிகாரத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஊக்கம் உடைமைனா நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் வந்து இதோட மீனிங், ஊக்கம் உடைமை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா,
உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திங்க் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு ஹை லெவலில் தான் வந்து திங்க் பண்ணணும். அதாவது நம்மளால் அதை சாதிக்க முடியலனாலும் அதை வந்து திங்க் பண்ணுறதை விட்டுறக்கூடாது. அதாவது நம்மளுடைய கோல் வந்து எப்போவுமே வந்து ஹையஸ்ட்டாக இருக்கணும். அதை நம்ம அச்சீவ் பண்ண முடிய லேட் ஆனால் கூட அதை நம்ம திங்க் பண்ணுறதை நிறுத்தவே கூடாதுன்றது தான் இந்த குறளோட மீனிங். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1லேருந்து 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 2023 டிசம்பர் 25 வந்து இந்த குற்றவியல் சட்டங்களுக்கு நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. இது வந்து எதற்கு மாற்றானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி, குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி, இந்திய சாட்சிகள் சட்டம், இந்த 3 சட்டங்களுக்கு மாற்றாதான் என்னென்ன புதிய சட்டங்களுடைய பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய நியாய சன்ஹிதா, அதாவது பிஎன்எஸ். இந்த சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்திய தண்டனை சட்டம் 1860க்கு மாற்றாதான் வந்து கொண்டு வரதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் சில வார்த்தைகளை வந்து நீக்கிட்டு சில புதிய பிரிவுகளை வந்து சேர்த்துருக்காங்க. என்ன வார்த்தை வந்து நீக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேச துரோகம் அப்படின்ற வார்த்தையை வந்து நீக்கிட்டு அதற்கு பதிலாக பிரிவினைவாதம், கிளர்ச்சி, நாட்டினுடைய இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாட்டிற்கு ஏதாவது கேடு விளைவித்தாங்க அப்படின்னா அதற்கு தண்டனை வழங்குகிற புதிய சட்டத்தை வந்து இணைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுவர்களை கூட்டு வன்கொடுமைக்கு உள்ளாக்குனா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மரண தண்டனையும் விதிக்க போகிறாங்க. தண்டனைகளில் ஒன்றாக வந்து சர்வீஸ், அதாவது சமூக சேவையும் வந்து தண்டனைகளில் ஒன்றா வந்து சேர்க்க போகிறாங்க. இதுதான் வந்து இந்த பாரதிய நியாய சன்ஹிதாவுடைய புதிய குற்றவியல் சட்டங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா, அதாவது பிஎன்எஸ்எஸ். இந்த தண்டனை சட்டம் வந்து இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு மாற்றதான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால வரையறைக்குள்ள, அதாவது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள விசாரணை பண்ணணும், வாதங்களை நடத்தணும், முக்கியமாக 30 நாட்களுக்குள்ள என்ன பண்ணணும், தீர்ப்புகளை வந்து வழங்கணும். அதுக்கப்புறமேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களுடைய வாக்குமூலத்தை வீடியோவாக வந்து பதிவு செய்கிற புதிய சட்டத்தை வந்து இதில் சேர்த்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய சாட்சிய அதிநியம். இந்த சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்தில் சாட்சிகளாக வந்து டிஜிட்டல் முறையில் இருக்கிற ஆவணங்களை வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வீடியோ மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் வந்து சாட்சிகளை பதிவு செஞ்சு அதை வந்து நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மின்னணு முறையில் சம்மன்களையும் நோட்டீஸ்களையும் முக்கியமாக அனுப்புறதுக்காக 3 செயலிகளை, அதாவது ஆப்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த ஆப்போட நேமை மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இ சாக்ஷியா, நியாய ஸ்ருதி, இ சம்மன் அப்படின்னு சொல்லிட்டு 3 செயலிகளை வந்து இந்த சம்மன்களையும் நோட்டீஸ்களையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் வந்து அங்கே இருக்கிற இராணுவ தலைமை தளபதியை வந்து கைது பண்ணியிருக்காங்க. எதற்காக கைது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த நாட்டினுடைய முன்னாள் அதிபரான இவோ மொராலிஸ்க்கு எதிராக வந்து சில பேச்சுகளை வந்து மீடியாவில் வந்து பேசி அங்கே அந்த நாட்டில் வந்து கலவரத்தை வந்து உண்டு பண்ணியிருப்பார். அதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ தலைமை தளபதியான ஜூவான் ஷூனிகா ஜோஸ் அப்படின்றவரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கைது செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். போயிங் நிறுவனத்தின் மூலம் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் வந்து பூமிக்கு திரும்புறதை வந்து ஒத்தி வச்சிருக்கிறதா வந்து நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து சில தொழில்நுட்ப கோளாறுகள் வந்து ஏற்பட்டிருக்கு. அங்கே இருக்க 5 இடங்கள், அதாவது விண்வெளி ஓடத்தில் இருக்க 5 இடங்களில் வந்து ஹீலியம் வாயு வந்து கசியறதாகவும், அங்கே இருக்கிற 28 உந்து என்ஜின்கள் வந்து ஒரு 14 என்ஜின்களில் வந்து தொழில்நுட்ப கோளாறுகள் வந்து இருக்கிறதா வந்து நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த விண்வெளி ஓடம் வந்து யார் தயாரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போயிங் நிறுவனம் தான் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க வந்து போன மாதம் 5ஆம் தேதி வந்து விண்வெளிக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க, சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு. இவங்க திரும்பி வர்றது வந்து ஒரு இந்த மாதம் 14ஆம் தேதியாக வந்து இருந்தது. அது வந்து தொழில்நுட்ப கோளாறு மூலமாக வந்து ஜூன் 26 வந்து திரும்பி வரதா வந்து ஒத்தி வச்சாங்க. மறுபடியும் வந்து இவங்க விண்வெளியிலேருந்து திரும்பி வர்றது ஒத்தி வச்சுருக்கிறதா வந்து நாசா தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே, வேறு என்ன இருக்குன்னு பார்த்துலாம். ஓகே, இதோட வந்து நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆன நியூஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.